ஹை காய்ஸ், வெஜிடபிள்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உழவர் சந்தைக்கு வந்து வாங்கலை, கடையில் வெஜிடபிள்ஸ் கடைன்னு சொல்லிட்டு இது வேறு ஒரு ஷாப்பில் வந்து போயிட்டு வாங்கிட்டு வந்தோம். ஸோ கருவேப்பிலை கொஞ்சம் தான் இருக்குது. இது முருங்கைக்காய் வந்து பார்த்தீங்கன்னா 30 rupees வந்து போட்டாங்க. ரேட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முருங்கைக்காய் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கொத்தமல்லி புதினா வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டும் சேர்த்து வந்து 10 rupees 10 ரூபா, 5 ரூபா ஒரு கட்டு. கொத்தமல்லி 5 ரூபா, புதினா 5 ரூபா. கருவேப்பிலை மட்டும் பார்த்தீங்கன்னா நம்ம வெஜிடபிள்ஸ் வாங்கினதுனால ஒரு ஒரு இது வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக கொடுத்தாங்க. இது மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ தக்காளி வந்து பார்த்தீங்கன்னா 1 கிலோ 40 ரூபா தக்காளி வந்து நான் வாங்கிட்டு வந்தது எல்லாமே பார்க்கலாம். இது பாருங்கள், சொரக்காய் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த மாதிரி சொரக்காய் இது வந்து நாட்டு சொரக்காய் சொல்லுவாங்க. அதனால இது வந்து வாங்கினேன். இது வந்து பார்த்தீங்கன்னா 35 இந்த ஒரு பீஸ், அதை வெயிட் போட்டு தான் கொடுத்தாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா 35 ரூபா இந்த சொரக்காய் வந்து பார்த்தீங்கன்னா. ஸோ எடுக்கிறதுக்கு இந்த முருங்கைக்காய் கட் பண்ணி, ஏன்னா கொஞ்சம் லென்த்தாக இருந்துச்சா அந்த வந்து கட் பண்ணி தான் கொடுத்தாரு. பீட்ரூட் மட்டும் பார்த்தீங்கன்னா இது 2 பீட்ரூட் வந்து பார்த்தீங்கன்னா 35. அதுக்கப்புறம் கேரட்டு வந்து பார்த்தீங்கன்னா 35. நம்ம வெயிட்டுக்கு தகுந்த மாதிரி தான் கொடுத்தாங்க. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா 80 ரூபா. நான் அப்படியே வந்து கவர் பண்ணிக்கிறேன். புலாவ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து வாங்கிட்டு வந்தேன். ஸோ உங்கள் ஊரில் தக்காளி என்ன ரேட் இருக்குது சொல்லுங்கள். தக்காளி வந்து பார்த்தீங்கன்னா நல்லா கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்குது. வெஜிடபிள்ஸ் கடையில் தான் வந்து வாங்கினேன். கேரட் எப்படி இருக்கட்டும். தக்காளி வந்து எவ்வளோ வாங்கினீங்க? 1 கிலோவா 2 கிலோவா? 40 ரூபா 1 கிலோ தக்காளி. எக்ஸ்ட்ரா கொஞ்சம் இருந்ததுனால வந்து பார்த்தீங்கன்னா 50 ரூபாய்க்கு போட்டாங்க வந்து பார்த்தீங்கன்னா. அதுக்கப்புறம் பீன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 30 rupees வந்து பீன்ஸ் வந்து வாங்கினேன். இதுவும் பார்த்தீங்கன்னா வெயிட் போட்டு தான் நம்மளுக்கு வந்து கொடுத்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கேரட் வந்து பார்த்தீங்கன்னா கேரட்டும் வந்து பார்த்தீங்கன்னா சேம் ரேட் தான் வந்து 35 வந்து கொடுத்தாங்க. ஸோ பீட்ரூட்டும் 35 தான் வாங்கினேன், கேரட்டும் 35 தான் வாங்கினேன். 35 ரூபா தனித்தனியாக தான். ஸோ 1 கிலோ வந்து 80 ரூபா போட்டிருந்தாங்க. நம்ம வெயிட்டு கொஞ்சம் கூடுதலாக இருக்குல்ல, ஒரு 1/4 கிலோ 1/2 கிலோ கொஞ்சம் கூடுதலாக இருக்கு இல்லையா, அந்த வெயிட்டை வந்து கன்வெர்ட் பண்ணி தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ரேட் ஃபிக்ஸ் பண்ணாங்க. ஸோ இதுதான் வந்து வாங்கிட்டு வந்தேன். இது வந்து பார்த்தீங்கன்னா பீன்ஸு கேரட்டு வந்து போட்டு முருங்கைக்காய்லாம் போட்டு வந்து பார்த்தீங்கன்னா அவியல் மாதிரி செய்யலாம். டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா அடுத்து செய்து வந்து பார்க்கலாம் வாங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதான் வாங்கிட்டு. வீடியோ பிடிச்சா மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.